வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Isaiah chapter 14 verse 24. ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆணை இடுகிறார். என்ன ஆணை இடுகிறார்? நான் நிலைத்து இருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு ஆணை இடுகிறார். நான் நினைத்தது நடக்கும், நிலைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆண்டவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவானவைகள், தீமைக்கு எதுவானவைகள் அல்ல. நன்மைக்கு எதுவான நினைவுகளை கொண்டிருக்கிற ஆண்டவர் நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம், உண்மை. ஆனால் நாம் பாடுகள் வழியாய் கடந்து போக வேண்டும் என்பதும் ஆண்டவர் நமக்கு நினைத்திருக்கிற நினைவுகள். ஆமென். ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொன்னார், வாக்குவாதத்துக்காக ஒரு விதண்டாவாதத்துக்காக அவர் பேசினார். அப்போ அவர் பேசினப்போ சொன்னார், ஆசீர்வாதம் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எனக்காக சிலுவையில் ரட்சிப்பை தந்தார், எனக்காக சிலுவையில் சுகத்தை தந்திருக்கிறார், எனக்காக சிலுவையில் ஆசீர்வாதத்துக்கு சாபத்தை நீக்கி இருக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் I have to do something more for my life. என் வாழ்க்கைக்காக நான் சில காரியங்களை மேன்மையாய் நான் செய்தாக வேண்டும். என்னது? அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் உள்வாங்கி நான் நடக்க வேண்டும். பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், சோர்வுகள் வரும். நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். பிசாசு எரிச்சலின் ஆவியாய் சில நேரத்தில் கிரியை செய்வான். நம்ம மேல எரிச்சல் மூட்டுகிற விதமாய் சில காரியங்களை நடப்பிப்பான். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை இனம் கண்டுபிடிக்கணும். ஆமென். இனம் கண்டுபிடிக்கணும். புருஷனுக்கு மனைவிக்கு இடையே பிரச்சனை வராமல் இருக்குமா? சொல்லுங்க. புருஷனும் மனைவிக்கு இடையே சண்டை இல்லாத வீடு மட்டும் சொல்லுங்க பாப்போம். உங்க வீட்டில் சண்டே வராது. எங்க வீட்டில் சண்டே கிடையாது, ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா வேற ஏதோ பிரச்சனை அங்கே இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமா இருந்தா பிரச்சனையா? இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். ஒரு நேரம் கடி இருக்கும், ஒரு நேரம் அன்பு இருக்கும், ஒரு நேரம் பிரச்சனை இருக்கும், ஒரு நேரம் சமாதானம் இருக்கும். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு குடும்பத்தை வைத்துதான் ஆண்டவர் நமக்கு நடத்த விரும்புகிறார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? நீ இருக்கிற இந்த தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அது தேவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு நினைத்திருக்கிற நினைவு. என்ன நினைவு? என் ஆபிரகாம், என் மகனை, அவனை இந்த தேசத்துல வேண்டாம், அவனை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அந்த கானான் தேசத்துல என்னுடைய மகன், என்னுடைய சம்பத்தாய் அவன் வளர வேண்டும். அவனுடைய வித்திலிருந்து தான் நான் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை நான் நியமித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு நினைவை வைத்திருந்தார். இந்த நினைத்திருக்கிற நினைவை பிசாசு குழப்பி விடுவதற்காக ஆபிரகாம் வருகிற வழி, he doesn't come to the destination but he is on the way. On the way itself demon want to demolish the plan that God had about Abraham. So he made a crooked plan against Abraham. ஆபிரகாமுக்கு விரோதமாக ஒரு குறுக்கு வழி அவன் கையாண்டான். When he came to Egypt, the Pharaoh says, Sarah is beautiful than other girls. சாராவை பார்க்கும்போது மிக அருமையா அழகா இருக்கிறான்னு சொல்லி பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. பார்வோன் அதை கேள்விப்படுகிறார். அவளை கொண்டு போயிடுறான். இப்ப என்ன பிசாசுடைய பிளான் என்னன்னா, உன் பரிசுத்த வித்து ஒரு வித்து உண்டாகி ஒரு சாராளுடைய கர்ப்பத்துல ஒரு ஈசாக்கை உண்டு பண்ணி ஈசாக்கின் மூலமாய் ஒரு வம்சத்தை எழுப்ப வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். ஆனா அந்த தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக, அந்த தேவனுடைய திட்டத்துக்கு முரண்பாடாக பிசாசு செய்யும்படி என்ன பண்ணா, ஆபிரகாமை எகிப்துக்கு நேராய் நடத்தினார்.
But God doesn't have that plan. But he went to Egypt for his wife. அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்பொழுது ஒரு ஆகாரை கையில பிடிச்சு வந்தான். அவர் சொல்ற ஆபிரகாம் சொல்ற சாராளுக்கு எவ்வளவு உதவியா, எவ்வளவு அழகா, எவ்வளவு தாழ்மையா இருந்திருந்தா ஆகாரை குறித்து நல்ல ஒப்பீனியன் அந்த சாராளுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல ஒப்பீனியன் தன்னுடைய வாழ்க்கையில தன் கணவனுக்கு, தன் கணவனையே அவளுக்கு இடம் கொடுப்பதற்கு, வழிவகை செய்வதற்கு அவள் தன்னை அர்ப்பணித்தாள். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு பெண்ணை இணைத்து கொடுக்க விரும்ப மாட்டாள். விரும்பல, ஆனா அவள் விரும்பினாள். எப்படி அந்த விருப்பம்? தேவனுடைய திட்டம், ஒரு பரிசுத்த வித்து, ஒரு பரிசுத்த சந்ததி, இஸ்ரவேல் என்னும் தேசம். தேவன் நினைத்திருக்கிற நினைவு. ஆனால் பிசாசு அதற்கு விரோதமாக ஒன்றை கொண்டு வந்து ஆகாருக்குள்ள அந்த ஆபிரகாமுடைய வித்து உண்டாகி அது ஒரு இஸ்மவேல் என்ற ஒரு சந்ததியை உண்டாக்கி, இந்த சந்ததி வந்த உடனே இப்பதான் பிரச்சனை. இந்த சந்ததி வந்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று சொல்லி ஒரு குழப்பம் அங்கே நீடித்தது. If God had a plan in your life, it is perfect. It doesn't have any crooked ways. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் அது நேர்வழியாக இருக்கும். அதற்கு குறுக்கோடிகள் எதுவும் இருக்காது. ஆமென். அது அருமையா அற்புதமா இருக்கும் உங்களுக்கு வைத்திருக்கிற பிளான். But when God had a plan, in the same way Satan also want to break the plan in your life through sins, through some other activity that is not belief, that is not please our God's will, please our God's heart. So he want to distract us from the God's plan. So many people, so many believers, so many who are followed Jesus Christ, they are fall down in these things. They don't know how to overcome it. They lost their life, they lost their vision, they lost their plan, they lost everything in their life. But God now wants to return it everything into you. He had a perfect plan in your life. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு சரியான திட்டத்தை, ஒரு சரியான காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். So if you accept God, தேவனை நீ அனுமதிப்பாய் என்றார், God's plan will fulfill in your life in full fledged. It cannot be changed. அதனால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. That is a vision for a time. It cannot be changed. It may take a long time. It may take a time. But at the end, it will be furnished. It will be fulfilled in your life. அது முடிவில் என்ன பண்ணும்? உன் வாழ்க்கையில் அது விளங்கும். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்திருந்த நினைவு, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்திருந்த திட்டத்தை பிசாசை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். God doesn't allow, but it will take time. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி பாருங்க. ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுத்த பொழுது 86 வயதாக இருந்தார். So God's plan was struck down by Ishmael. But never ever God gave up his plan. அந்த இடத்துல அது தடைப்பட்டதை போல, தேவனுடைய திட்டம் தடைப்பட்டதை போல காணப்பட்டாலும் ஒரு நாளும் ஒருபொழுதும் தேவன் அதை அனுமதிக்கிறது இல்லை. The days gone. After 14 years, at the end of 14th year, God spoke to Abraham. 14ஆம் வருஷம், அந்த 14ஆம் வருஷத்துல ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். Dear Abraham, be righteous and fruitful, faithful for me. எனக்கு முன்பாய் உத்தமமாய் நடந்து கொண்டு, faithful, உண்மையாயிரு, உண்மையாய் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. What I promised to you, I will fulfill it. நான் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினேனோ அதை நிறைவேற்றுவேன். How it is possible?
Sarah asking God, I didn't have anything. My wombs are died. How can it be? I am also old. Older than other girls, other ladies, other women. அவன் சொல்றான், எப்படி சாத்தியப்பட்டு போ? என் கற்பம் செத்து போச்சு, நான் வயசாகி போச்சு. It cannot be done. There is no possibility in this earth. அவன் சொல்றா, ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது நடப்பது. But God said, what I promised, what I had, it shall be. நான் என்ன வைத்திருக்கிறோம், உனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கணும், என்ன பிளான், என்ன விஷனை வைத்திருக்கணும், அதை நிறைவேறும். ஆபிரகாமுக்கு நிறைவேறுச்சு. ஆபிரகாம் மனைவி கர்ப்பமாகிறா, அவர் குழந்தையை பெற்றெடுக்கிற 90 வயசு. If you can imagine, any of us can imagine that? Whether a 90-year-old lady or a woman who gave birth to a child, 90 வயசான ஒரு பெண் ஒரு குழந்தையை கர்ப்பத்திலிருந்து அவ பெற்றெடுக்கிறார். Whether it is possible in this world? Whether it is possible? Yes, it is possible by God. When He promised that it shall be done. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை நிறைவேற்றி முடிக்காமல் விட மாட்டார். அதாவது ஆண்டவர் சொல்ற, உன் மேல நான் வச்சிருக்கிற நினைவுகள், ஆமென், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானது. அதில் பிசாசு அதற்கு கொண்டு வருவான். திருமணம் ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க, 2 வரன் வரும், ஒரே நேரத்தில் வரும். ஒன்று பணம் இருக்கும், புகழ் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாம் இருக்கும். இன்னொன்று ஒன்றுமே இருக்காது. 2த்துக்கும் தரம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றை விட ஒன்று தரம் உயர்ந்ததாக இருக்கும், ஒன்றை விட ஒன்று தரம் குறைந்ததாக இருக்கும். ஆனால் தேவன் எதை எனக்கு தர விரும்புகிறார் என்பதுதான் முக்கியம். நான் பணத்தை நான் பார்த்துருக்கேன், சிலருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். This is not at all God's plan or will. ஆண்டவருடைய திட்டம் இது வல்ல என்று சொல்லி நாம நினைத்திருந்தா, நம்ம சொன்னா அதற்கு மீறி அதைத்தான் நான் திருமணம் செய்வேன். இன்னைக்கு வர அந்த குடும்பங்கள் கஷ்டப்படுகிறத நான் பார்க்கிறேன். எங்க அக்காவுக்கு நான் சொல்லிடுறேன், ஒரு மாப்பிள்ளை எனக்கு காமிச்சாங்க, இது தேவ சித்தம் அல்ல, வெயிட் ஃபார் a time, God will send another. நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். சபையில் கொஞ்சம் பேர் கூடி, உன் பொண்ணுக்கு இதை விட நல்ல வரன் கிடைக்காது, பிடிக்கல, அவன் ஒன்றும் பண்ணலை, திருமணம். எங்கள் அக்கா உயிரோடு இல்லை. என்ன நடந்தது? அது சம்பாத்தியம் பண்ணின சொத்துக்கள், வீடு, நிலம் எல்லாத்தையும் வித்தாடிச்சான். தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது அந்த தேவன் சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படியவில்லை என்றார், we have to give the praise to God. அதற்கான விளைக்கரைத்தை நாம் கொடுக்க வேண்டும். பணம் வருது. ஒரு பெண்ணை பார்க்கும்போது, அந்த பெண்ணை டீச்சர் ஒருத்தருக்கு சொன்னோம், அது பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தா அவ்வளோ நக்கல் அடித்தான். இன்னொரு இடத்துல உனக்கு 3 லட்ச ரூபா பணம், 40 லட்ச ரூபா வீடு, உனக்கு இதெல்லாம் தரணுன்னே வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் போய் அங்கே போய் கைப்பிடிச்சான். நடுத்தரில் கொண்டு வந்து விட்டாங்க. அவனை நடுத்தரில் விட்டது எல்லாமே எங்களையும் அவன் கூட கர்த்தர் பாதுகாத்தான். If we have a good relationship with God, தேவனோடு உங்களுக்கு சரியான உறவு இருக்கும் என்று சொன்னார், He will lead you in His path. அவர் தம்முடைய வழியில் உன்னை நடத்துவார். உண்மை, தம்முடைய பாதையில் நடத்துவார். தம்முடைய பாதையில் உன்னை கரம் பிடித்து கொண்டு போவார். ஆமென். யோசிச்சு பாருங்க, உன்மேல் வைத்திருக்கிற அவர் நினைத்திருக்கிற நினைவுகள், உனக்காக அவர் வைத்திருக்கிற நினைவுகள் மாறாது. மாறாக பிசாசு கொண்டு வர நினைக்கிற அந்த திட்டங்கள் நாம் இனம் கண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். இனம் கண்டு நாம் வெற்றி எடுக்க வேண்டும். இனம் கண்டு அதை ஓவர் கம் பண்ணணும். ஆமென். அதற்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். கிரியை செய்ய
இதுவே எல்லாத்துக்கும் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து கிடந்து, இது எப்படி ஆண்டவரே நடக்கும், அது எப்படி ஆண்டவரே நடக்கும் கேட்டவன் சாராள் ஆகாரை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தப்ப கேட்டிருந்தானா, இன்னைக்கு வரலும் தாலி பட்டில் இருக்குமா? பெரிய பெரிய குழப்பங்கள் நடக்காது, பெரிய பெரிய பிரச்சனைகள் வராது, வந்திருக்காது. ஆனால் இன்னும் இன்னும் தேசம் சமாதானத்தை, தேசங்கள் சமாதானத்தை இழந்து தவிப்பதற்கு காரணம் அந்த ஒருத்தி பேச்ச ஒரு தடவை கேட்டான். பாவம் நமக்குள்ள வர்றதுக்கு ஏவாள் பேச்ச ஆதாம் கேட்டான். அது கொஸ்டின் கூட பண்ணல. என் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம், அவ சொல்லிட்டா, அவ தான் எனக்கு எல்லாம். சரி, ரைட்டு. அவ சொன்னா பாவம். ஆபிரகாம் கிட்ட சாராள் சொல்றா, ஆகார சேர்த்துக்கோ. அவன் சொல்ல நோ. ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க அடுத்த ஒரு 10 வசனங்கள் வீட்டுல போய் வாசி பாருங்க. ஆபிரகாம் கேட்பான், என் வீட்டுல எலியேசர் இருக்கான், அவனை எனக்கு பிள்ளையா சேர்த்துக் கொள்ளுவா? இல்ல, உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு பிள்ளை. ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கே சோதிக்கப்படுகிறது. ஆபிரகாமை சோதிக்கும்படி பிசாசு அந்த காரியங்களை கொண்டு வருகிறான். அவன் அதற்கு இடம் கொடுக்கிறான். God's plan would not stop by anything. அவர் உனக்காக வைத்திருக்கிற நினைவுகளை ஒருவரும் ஒரு நாளும் அதை தடை செய்து விட முடியாது. That is why God gave Isaac, and God gave Isaac through so many nations Israel. இந்த இஸ்ரேல் என்ற சின்ன தேசம் 10 கோடி பேர் கூட கிடையாது, 10 கோடி கூட கிடையாது. வேர்ல்டுல ஃபார்மிங்ல ஃபர்ஸ்ட், மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட், ஏரோநாட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட், என்ன பிளான் என்ன வேணா எடுங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட். அது சின்ன தேசம், 10 கோடி பேர் இருக்கிற தேசம். அதுதாங்க தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். அவ வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பேர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அவ வச்சிருக்கிற பெரிய பெரிய கன் ஷாட், அதுக்கெல்லாம் நோவா பிளஸ். புல்டோசருக்கெல்லாம் பேர் வச்சிருக்கான் நோவா பிளஸ். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தலையில தங்கணும்னா அவ திட்டத்துக்கு நேரா வந்தது. ஒருவேளை அவருக்கு திட்டத்துக்கு நீ விலகிட்ட, ஆண்டவர்கிட்ட கேளு. ஒரு தம்பி எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணான். அவன் தான் முதல்ல நம்ம சபையில ஞானஸ்தானம் எடுத்த தம்பி டேனியல். முதல்ல ஞானஸ்தானம் எடுத்த. அவன் ஒரு நாள் ஃபோன் பண்ணான். ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணான். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க விசாரிச்சுட்டு அவன் சொன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன, எப்படி கல்யாணம் பண்ண? நான் திருப்பூர்ல வேலைக்கு போனேன். ஒரு பெண்ணோட நான் பேசுறேன். அந்த பெண்ணுடைய வீட்டுக்கார் கணவனார் இறந்துட்டாரு. அந்த பெண்ணுக்கு 8-9 வயசுல ஒரு பிள்ளை, கணவனா இறந்துட்டார். இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இவன் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. போய் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வேலை செய்கிற இடத்துல பேசியிருக்கான். பேசினோடனே மக்கள் வந்து அவங்க வீட்டில் இந்த பொண்ணை நீ வந்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி தவறான ஒரு பேசினோடனே அவன் அந்த பொண்ணை திருமணம் செய்து அவன் அந்த பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அவங்க அந்த பெண்ணுடைய குழந்தைக்கு வயதுக்கு வந்த பெண் பிள்ளை இருக்கான். ஒரு சிக்கலான ஒரு அனுபவம். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், பாஸ்டர் நான் இதை இப்படி பண்ணிட்டேன், ஜனங்கள் சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன், இப்போ நான் என்ன செய்வேன்? அந்த பெண்ணை விட்டுட்டு வான்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ நம்ம என்ன செய்ய? அப்போ நான் சொன்னேன், உன் வாழ்க்கை உன் கரத்துல இருக்கு. நீ எந்த இடத்துல தவறு பண்ணியோ தேவன் இடத்துல ஒப்புரவாக்கி, ஆண்டவரே இதை நான் தவறு பண்ணிட்டேன், உண்மை, நான் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க என்ன வழி செய்யணும் நீ கேள். ஆண்டவர் உனக்கு செய்வார், ஆண்டவர் உன்னை நடத்துவார். என்ன செஞ்சார் தெரியுமா? இவனை விட வயசு அதிகம். இப்ப இவன் கல்யாணம் பண்ணி
ஒரு 2 வருஷமா 2 வருஷம் 3 வருஷத்துல அந்த புள்ள +2 முடிச்சு காலேஜ் படிக்கிறான். உன் பொண்ணு என்ன படிக்கிறான்னு கேட்டா, அது இப்போதான் கிண்டர் கார்டனுக்கே போகணும். அது இப்போ எங்கே போகுது? காலேஜ் போகுது. ஊரில் என்ன சொல்லுவான்? அவன் சொன்னான், நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன், இப்போ எனக்கு வலிக்குது, இப்போ எனக்கு தெரியுது இந்த சூழ்நிலைகள், ஆனால் நான் விட முடியாது அந்த குடும்பத்தை. நான் சொன்னேன், விட சொல்லலை, செபிக்க சொல்ல. தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண, நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும். அது இருக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை மாற்றினான். மாற்றி தேவ சமூகத்தில் போய் அவன் ஜோம் பண்ணான். அவனுக்கு ஒரு சபையில் வேலை கொடுத்தார், சர்ச்சில் வேலை, ஒரு வாட்ச்மேன் வேலை மாதிரி கொடுத்தான், ஒரு பியூன் மாதிரி அதில் சர்ச்சில் வச்சிருந்தான். ஸ்டெப்பாக உயர்ந்தான். படிக்க சொல்லி கொடுத்தாங்க, படித்தான். படிக்க தெரியாத பையன் படித்தான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், அவனுக்கு பைபிள் காலேஜ் படிக்க வச்சாங்க, படித்தான். இன்னைக்கு ஊழியத்தில் உதவி போதகராக இருக்கிறான். வாட்ச்மேனாக போய் சேர்ந்தவன் ஆண்டவர் உதவி போதகராக வைத்திருக்கிறான். பல வீடுகளுக்கு விசிட் போகிறான். பலருக்கு அவன் ஜோம் பண்ணுகிறான். அவனுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றினான். When he lost his life, அவனுடைய வாழ்க்கை இழந்து போனது என்று முடிவுக்கு வந்த தருணத்தில் ஆண்டவர் சொன்னார், இடக்கலை, நான் உன்னை எடுத்து பயன்படுத்தக்கூடிய வேறே திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தில் வா. சொல்லுவாங்க, காதலுக்கு கண்ணு இல்லை, கண்ணு மட்டும் இல்லை, நிறைய இல்லை. கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த காதலுக்கு அப்போ தான் கண்ணு வரும், மூக்கு வரும், வாய் வரும், எல்லாம் வரும். அப்போ தான் தெரியும் நான் என்ன தவறு பண்ணிட்டேன். அப்போ அந்த தவறு பண்ண உண்மை, அந்த தவறு வந்து வெளியே வர்றதுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த கிருபை. அந்த தவறு வந்து வெளியே வர்றதுக்கு அவன் தேவனோட போய் ஒப்புரமாகி ஜெபம் பண்ணினா, ஆண்டவர் அவர் என்ன பிளான் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்துக்கு நேராக அவனை நடத்துவான். அந்த திட்டத்துக்கு நேராக அவனை கொண்டு போயிருந்தான். உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நினைவு, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நினைத்திருக்கிறபடி, நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும். It shall not be changed. Whatever the program, whatever plan that they had for you, whatever the vision that they had for you, உனக்கு என்ன ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு அதை நிறைவேற்ற வல்லவன். நிறைவேற்றாம ஆண்டவர் விட மாட்டார், சோர்ந்து போகாது. கடைசி ஆண்டவர் இதிலே சொல்லியிருக்கிறார், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஆமென். ஆண்டவர் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு நிர்ணயத்தை இந்த வாழ்க்கையில இதைத்தான் நான் நிர்ணயிக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தருவேன் நிர்ணயிச்சிருக்கார். அவர் நினைச்சிருந்த நினைவுகள் அவனுக்கு தரணும். அவர் நினைத்து அவர் நிர்ணயிச்சிட்டார். என்ன நிர்ணயிச்சிட்டார்? ஆபிரகாம் கொண்டு போய் கானான் தேசத்தில் செட்டில் பண்ணணும், அங்க ஒரு குழந்தையை தரணும், அங்க அவன் தேசத்து சுதந்திரத்தை தரணும். அவன் நிர்ணயித்ததை நிலை நின்றது. ஆமென். பூமியை பூச்சக்கரத்தின் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் வச்சிருந்தார், நிலைநிறுத்தினார். இன்னும் சுத்திட்டு இருக்கு. அதில் சீனாக்காரன் பண்ற வேலையில லைட்டா கொஞ்சம் சாஞ்சிருக்கு, லைட்டா. அவன் நிர்ணயித்தபடி நடக்க வேண்டும். ஆமென். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் ஒரு நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. எப்ப மாறும்? தேவனை விட்டு வழி விலகும் போது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட நடக்கும் போது சத்துரு தொட முடியல, சத்துருடைய வல்லமைகள் அவர் இடத்துல வர முடியல, ஒரு பிரச்சனை வர முடியல. யாக்கோபுக்கு மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுதல் இல்லாமல் போனது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுதோ கர்த்தர் அவர்களை அடிமையாக ஒரு இடத்துல விட்டு விட்டார். நீங்களும் நானும் தேவ திட்டம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக நம்ம ஓடும் பொழுது நமக்கு விரோதமாக எடுப்ப நினைக்கிற ஒரு காரியமும் வாய்க்காது. ஆண்டவர் மட்டும் பிடிச்சு, அவரை மட்டும் விசுவாசிங்க. எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம்
இதை நான் இழந்து போகாதபடி நான் ஓட வேண்டும் என்று சொல்லி அவர் கருத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வேற யாரும் இல்லை. யார் மேலேயாவது கோபம், அந்த கோபத்தை எங்க காட்டுறது? பிள்ளைங்க மேல ஒரு கோபம் வந்துடுச்சு, யார்கிட்ட காட்டுறது? பொண்டாட்டி மேல ஒரு கோபம் வந்துடுச்சு, யார்கிட்ட காட்டுறது? பாஸ்டர் மேலே ஒரு கோபம் வந்துடுச்சு, யார்கிட்ட காட்டுறது? இதுக்கெல்லாம் கிடைச்சவர் இயேசுனார். உடனே அவர் பக்கம் திருப்பிக்க, நான் ஜெபிக்க மாட்டேன், நான் உபவாசம் பண்ண மாட்டேன், நான் கர்த்தரை தேட மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஆராதிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன், எனக்கு ஆண்டவர் வேணாம், நான் பழைய வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கும். போய் பாரு, உன் பழைய வாழ்க்கைக்கு போ, எலும்பு கூட மிஞ்சுமான்னு போகும். என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். இங்க இருக்கிற யாருமே என்ன மாதிரி ரவுடியா இருந்திருக்க முடியாது. என் கூட எப்போதும் 45-50 அடியாட்கள் இருப்பாங்க என் கூட. எத்தனை வயசுலன்னு கேட்க, எத்தனை வயசுல பெரிய பெரிய ஆளுங்க என் கூட இருப்பானுங்க அடியார். கையை வெட்டிட்டு காலை வெட்டிட்டு வந்து சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் மாப்பிள்ள வாடா. எத்தனை வயசு? 9வது படிக்கும்போது. நான் 9வது படிக்கிற காலத்தில் கத்தினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சைக்கிள் செய்யணும் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? You didn't know anything, and I know from the beginning itself. நான் என் சின்ன வயசுல இருந்து எடுத்தவன். என் சைக்கிள்ல என் சீட்டு கடியில் ஒரு லூப் போட்டு ஒரு சைக்கிள் செயினை போடுது. என் கையில எப்போதுமே ஒரு காப்பு இருக்கு. இந்த காப்பு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சில ஸ்டைலுக்கு போட்டிருப்பான், நான் அப்படி போட மாட்டேன். இங்க இருக்க எனக்கு காப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் தட்டுவோம், தட்டினா கரெக்டாக வந்து கையில் மாட்டோம், அதை வச்சு தான் குத்துவோம். அது அப்போ பாஸ்டர் மறுபடியும் அந்த நிலைமைக்கு வந்துடுவாரோன்னு யோசிக்காதீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு, நான் சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலையில ஒருவன் எனக்கு விரோதமாக பேசின பொழுது நான் அடிக்க போகக்கூடிய எண்ணம் எனக்குள்ள வந்து மறுபடியும் நான் அந்த காப்பை தேடினேன். அந்த காப்பு இன்னைக்கு இருக்கு, ஒரு இடத்துல கிடக்கு. அந்த காப்பு துரு பிடிச்சி போயிருந்துச்சு. இந்த காப்பை கையில் எடுத்துக்கிட்டேன், அவனை அடிக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு ஆள் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட்டாக வருவாங்களா, நீ அவனை அடிச்சுட்டா மறுபடியும் ஒன்றும் வந்து இது வளரும்ல, நீ ஏன் சமூகத்தில் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் சமூகத்தில் உட்காரு. அந்த பிரச்சனையில தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்த, உண்மையை சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அந்த காப்பை எங்க இருக்குன்னு தெரியாது, ஒரு இடத்துல தூக்கி போட்டேன். இது அங்கதான் இருக்கணும், அங்கதான் கிடக்கும். ஜெபம் பண்ண, என்னை பேசினவன், என்னை அடிப்பேன்னு சொன்னவன், என்னை வெட்டுவேன்னு சொன்னவன், அடுத்த நாள் கை கால் முறிஞ்சு தொங்க விட்டுருக்காங்க. அவன் அடுத்த நாளே நான் கை கால் முறையெல்லாம் ஜெபம் பண்ணேன். என்னை பாதுகாத்துக்கொள்ள, நான் அந்த தீமை செய்யாதபடி ஆண்டவர் என்னை தடுத்தார். ஆண்டவர் மேல நேசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை வருக. இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா இவனுக்கு பின்னாடி இத்தனை பேர் சுத்தினாங்கன்னு? இன்னைக்கு யாராவது சொல்லுவாங்களா ஒரு ரவுடி பயில தெரிஞ்சான்னு? நத்திங். வேதத்தை எடுத்த பொழுது ஆண்டவர் அவர் சாயலாக, அவர் ரூபமாக மாற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில வேணும். யார் மேல ஒரு கோபம், யார் மேல ஒரு வருத்தம், யார் மேல ஒரு பிரச்சனை, எவனாவது என்ன திட்டான், நான் அவன் அடி ஒப்புக்கொடு. உன்னை மற்றவர்கள் கூழை என்று சொல்லுவாங்க, சொல்லிட்டோம். உன்னை ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போறாங்க. தேவ சமூகத்துல நீ ஜெபம் பண்ண, அப்படி சொல்றவனால ஒரு பிசாசை ஓட்ட முடியாது, உன்னால ஓட்ட முடியும். அப்படி சொல்றவனால ஒரு வியாதியை சுகமாக்க முடியாது, உன்னால சுகமாக்க முடியும். அப்படி சொல்றவனால ஒரு கிரியை செய்ய முடியாது, பரலோகத்தின் தேவன் உன் மூலமாய் கர்த்தர் நடத்தி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடு. அவன் நினைத்திருக்கிற நினைவுகள் நடக்கும். அவன் நினைத்திருக்கிற நினைவுகளின் படியே நடக்கும். அவர் நிர்ணயித்த இடத்துல அது நிலை நிற்கும். இட் cannot be changed. அவன் தரிசனங்களும் திட்டங்களும் நிறைவேற்றமாக வாழ்க்கையில ஒப்புக்கொள்ளும். இந்த செய்தியில நீங்க அர்ப்பணிக்கணும். ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு. ஆட்கள் வெட்டிட்டு வந்து என்கிட்ட கொலை பண்ணிட்டு வந்து சொல்லுவானுங்க, மாப்பிள்ளை இன்னைக்கு 2 பேரை வெட்டிட்டோம், அவனை போட்டுட்டேன் இவனை போட்டுட்டேன். ஆனா அதுல எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தனை மட்டும் நான் பார்ப்பேன். எல்லாம் என்னை விட வயசு அதிகம். எல்லாம் 25 வயசு, 30 வயசு, 40 வயசு. 40 வயசு உள்ள ஆளை நான் 9வது படிக்கிறப்ப எனக்கு வயசு என்ன இருக்கும்? 15 வயசு, 14 வயசு, 15 வயசு, அவ்வளோதான். நான் வாடா மாப்பிள்ளை தான் கூடுவேன். வருவானுங்க, வாடானா வருவானுங்க. அத்தனை பேர் பெரிய பெரிய ஆட்கள். ஆனா இன்னைக்கு அந்த ஆட்கள் எல்லாம் இல்லை. அந்த ஆட்கள்லாம் கிடையாது. பரம தகப்பன் கூட, சர்வ வல்லவர் கூட. ஒரு இடத்துக்கு போகணும்னா 40 பேர் 50 பேரோட தான் புடைசூட போகும். பீச்சுக்கு போனாலும் அப்படிதான், பார்க்கு போனாலும் அப்படிதான். ஆனா இன்னைக்கு எங்கனாலும் நம்ம தனியா போகிறோம். எந்த நம்பிக்கையில? ஆண்டவர். அப்படியே நமக்கு விரோதமா எவனா எழுப்பணும்னு நினைச்சா கூட அவனை கர்த்தர் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம எதுக்கு பண்ணுவாங்க? நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவன் மேலுள்ள கோபம், நம்ம மனுஷன் மேலுள்ள கோபத்தை தேவனிடத்துல காட்டல. தேவனிடத்துல போய் அவர் அன்பில் நம்மை ஆற்றிக்கொள்ள பழகிக்கொள்ளணும். அவருடைய அன்பில் நம்மை தகுதிப்படுத்த பழகிக்கொள்ளணும். என்னைக்காவது தாவீது எவனாவது திட்டா, எவனாவது ஏதாவது சொல்லிட்டா, எவனாவது எதிர்த்து வந்துட்டா, தாவீதை என்னைக்காவது முறுமுறுக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவன் நேராக தேவ சமூகத்துக்கு போவான், விழுந்துருவான். நீர் என்னை திடப்படுத்தி, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு. நீங்க ஒரு 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 காரியம் நடந்திருக்கும். 3 நாள் அவன் பிரயாணப்பட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்த பார்த்தா பொண்டாட்டியை காணா, பிள்ளைகளை காணா, யாரும் கிடையாது. எல்லாம் சரியா கொண்டு போகப்பட்டாங்க. பகல் முழுதும் அழுகுறான். தன் பலன் போக மட்டும் அழுகிறான். How can he get strength back in his life, in his body, to overcome the enemies? அந்த enemy விரோதிகளை மேற்கொள்வதற்கு அவனுக்கு எப்படி பலன் கிடைச்சது? He returned. It is written in the Bible that God gave him strength. David strengthened himself in God. When you stand in the God's presence, you will get a new strength in your life, new strength in your body, new strength in your mind, new strength in your each and every actions. So today, God wants to retain its power. Whatever you lose in your life, வாழ்க்கையில் எங்கெல்லாம் தேவனுடைய அன்பை, ஆசீர்வாதத்தை, நன்மையை இழந்தாயோ அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். He want to give it back to you. ஆண்டவர் நீ இழந்த ஆசீர்வாதம், உறவுகள், ஆண்டவர் அந்த நன்மைகளை உனக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். If you give room for him, நீ அவருக்கு இடம் கொடுப்பா என்றார், he will bless you. He will bless you. Surely he will bless you. அவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறப்பா. நான் மனுஷன் மேல கோச்சிக்கிட்டோ அல்லது என்னுடைய சரீரத்தின் மேல கோச்சிக்கிட்டோ அல்ல நான் வேற ஒரு காரியத்தின் மேல உங்களுடைய தரிசனத்தை விட்டு விலகி உங்க அன்பை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க கிருபைய, உங்க நல்ல உறவை நான் இழந்துட்டேன்ப்பா. என் பாவத்தினால நான் இழந்துட்டேன்ப்பா, என் அக்கிரமத்தினால நான் இழந்துட்டேன். நான் திரும்ப புதுப்பிக்க விரும்புகிறேன். உங்க சமூகத்துல வந்திருக்கேன். நினைத்திருக்கிற நினைவுகளை வாழ்க்கையில நிறைவேறும். நிர்ணயித்தபடியே
அது நடக்கட்டும்ப்பா, நிலை நிற்கட்டும்ப்பா. நீங்க கிருபை தாங்க. சொல்லுங்க வாயத்தவங்க. நான் உங்களை பகைச்சுக்கிட்டது, உங்ககிட்ட மூர்க்கமா நடந்துட்டது, உங்க மேல கோபமா இருந்தது, உங்களை விட்டு விலகினது, என்ன காரியங்கள்லாம் நான் செய்தனோ அதெல்லாம் மன்னிங்க. உங்க அன்புக்குள்ள என்னை புதுப்பிங்க. உங்க புதுப்பிங்க. உங்க அன்புக்குள்ள என்னை புதுப்பிச்சு. I need a renewal, Lord. ஆண்டவரே, எனக்கு அந்த ரெனிவல், எனக்குள்ள அது மீண்டும் புதுப்பிக்கப்படுகிற காரியம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வரட்டும். ஆளுகை இறங்கி வரட்டும். மகிமையான பிரசன்னம் வெளிப்படட்டும். இரத்தத்தினால மூடுங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீர் என்று எனக்கு தெரிகிறது. நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். நாங்கள் எந்த இடத்துல மாறினோமோ, உண்மை விட்டு விலகினோமோ, அந்த இடத்துல நாங்கள் திரும்ப அந்த கிருபையை நாங்கள் இழந்து போய்விடாது. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போய்விடாது. நன்மையை நாங்கள் இழந்து போய்விடாது. காரணத்தை நாங்கள் இழந்து போய்விடாது. ஆவியானவர்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடு மாணவ நம்மை கொண்டு செய்யப்பட பெரிய காரியங்களோடும் இன்றும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பது. ஆமென் என்று சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.